இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். And you are most welcome to the covenant of the day. Praise the Lord. And today is 10th September 2024. It's a Tuesday. Hallelujah. இந்த வாரத்திலேயும் கர்த்தர் தொடர்ந்து உங்களோடு இருப்பாராக. வசனத்தை பார்ப்போம். Hebrew chapter 13 verse 16. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஆவியானவர் நமக்கு சொல்லுகிற காரியங்களை நாம் பார்ப்போம். Hallelujah. But do not forget to do good and to share, for with such sacrifices God is well pleased. Hallelujah. அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகள் மேல் தேவன் பிரியமாக இருக்கிறார். Hallelujah. கர்த்தருக்கு பிரியமானது என்ன என்பதை அறிந்திருக்க வேண்டும். கர்த்தருக்கு பிரியமானதை அறிந்து நாம் செய்யும் பொழுது அது நமக்கு ஆசீர்வாதமாக மாறும் என்பதில் மிகையானது அல்ல, அது உண்மை. ஆமாம் தானே? கர்த்தருக்கு பிரியமானது செய்யும் பொழுது அது ஆசீர்வாதமாக மாறும். இங்கே பவுல் ஆவியானவர் சொல்கிறாரு, நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்க, மறக்காதீங்க. நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டா, நான் கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், என்னை வழி நடத்தியிருக்கிறார், எனக்கு போதுமானவராக இருக்கிறார், ஓகே ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிவிட்டு உக்காந்துடாதீங்க. இல்லை, மாறாக நீ இதை செய்ய மறந்துடாத, நன்மை செய்யணும், தான தர்மம் செய்ய வேண்டும், உதவி செய்ய வேண்டும், ஏழைகளுக்கு உதவி செய்ய வேண்டும், அதை செய்ய மறந்துடாதீங்க. ஏன்னா இதனாலே அப்படி சொல்கிறாருன்னா, இப்படிப்பட்ட பலிகள் நீ செய்கிற உதவி தான தர்மம் கர்த்தர் என்ன சொல்கிறார், அதுக்கு என்ன பேர் சொல்கிறாரு ஆவியானவர்? பலிகள், sacrifice சொல்கிறார். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட காரியத்தை ஆண்டவர் நமக்கு உற்சாகப்படுத்துகிற வார்த்தை பலி, sacrifice. For with such sacrifice God is well pleased. Hallelujah. இப்படிப்பட்ட காரியங்களிலே கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். அல்லது இப்படிப்பட்ட காரியங்கள் ஆண்டவருக்கு பிரியமான பலிகள் என்று சொல்லப்படுகிறது. அப்போ ஆண்டவருக்கு பிரியமான இந்த பலியை செய்யாமல் இருந்துடாதீங்க. அல்லேலூயா. நீ யாராக இருந்தாலும், எப்படிப்பட்ட மனிதனாக இருந்தாலும், அருமையான கர்த்தர் உன்னிடத்திலிருந்து இந்த பலியை எதிர்பார்த்திருக்கிறார். என்ன பலி? உதவி, நன்மை செய்கிறது, தான தர்மம் செய்வது. இதை மறந்து விடாதீர்கள், இதை தள்ளி போடாதீங்க, பிறகு பார்த்துக்கலாம், அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம், எங்கள் வாழ்க்கையில் நான் எதிர்பார்த்து நடந்தால் தான் இதை செய்வேன், இப்படிலாம் நீங்கள் பேசாமல். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட மனிதர்கள், ஆண்டவருக்கு நன்றியுள்ள பிள்ளைகள், if you say I am saved by the grace of God, you must have this sacrifice in your life to do good things and share. நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும். ஐயா, தான தர்மம்னா எல்லாருக்கும் விளம்பரம் பண்ணி 1000 பேருக்கு சாப்பாடு கொடுக்குறதா? இல்லை, அப்படி அல்ல. உன்னால் முடிந்ததை பிறருக்கு செய்யும் பொழுது, உன்னால் முடிந்ததை உதவி செய்யும் பொழுது அதை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. உன்னிடத்தில் இருக்கிறத கொஞ்சம் எடுத்து ஷேர் பண்ணுங்கள். கொஞ்சம் மாவு தான் இருக்குது, நானே என் மகனும் சாப்பிட்டு அப்புறம் செத்து போயிடுவோம் அப்படின்னு சொல்கிறான். எலியா சொல்கிறார், இல்லை எனக்கு கொஞ்சம் சுட்டு கொடுன்னு சொல்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு ஷேர் பண்ண அவள் ஷேர் பண்ணதுனால அவளுடைய பாத்திரத்தில் அந்த பாத்திரத்தில் மாவும் இன்னும் குறையவே இல்லையா. ஹல்லேலூயா. பார்த்தீங்களா? ஷேர் பண்ணுறதோட மகிமை பார்த்தீங்களா? தான தர்மம் பண்ணுறதுனால, நன்மை செய்யறதுனால வர்ற ஆசீர்வாதத்தை பாருங்கள். இருக்கிறதுல கொஞ்சம் கொடுங்க. ஹல்லேலூயா. எல்லாத்தையும் அவன் கேட்கல, எனக்கு ஒரு அப்பம் செஞ்சு கொடுன்னாரு. அருமையானவர்களே, ஒப்பு கொடுங்க. உங்களால் முடிந்த நன்மைகளை, உதவிகளை செய்யுங்க. கர்த்தர் நிச்சயம் உன் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து, உன்னையும் உன் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக. ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நன்றி. உம்முடைய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். நல்ல குணங்கள் உம்முடைய பிள்ளைகள் பெற்றிருக்க உதவி செய்யுங்க. தங்களுடைய தேவைகளையே யோசிக்கிட்டு இல்லாமல் நன்மை செய்யவும் தான தர்மம் செய்யவும் உதவி செய்யுங்க. அந்த குணத்தை ஆண்டவரே இயேசப்பா நீ தான் கொடுக்கணும்.
இன்றைக்கி கேட்குற பிள்ளைகளுக்கு இந்த குணத்தை கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். நமது ஆண்டவராகிய இயேசுவுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். அருமையான சகோதரனே, சகோதரியே, டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர், கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். உன்னிடத்தில் நன்மையான காரியங்களை எதிர்பார்க்கிறார். நீ எப்படி யோசிச்சு பாரு, ஒப்புக்கொடு. டேக் கேர் அண்ட் காட் பிளஸ் யூ.